டிசம்பர் மாத இயேசுவின் மகிமை புஸ்தகத்தில் வெளிவந்த சில சாட்சிகள். என் பெயர் நித்யகலா. என்னுடைய 1.5 வயது மகனுக்கு மிகுந்த காய்ச்சல் இருந்தது. மருந்து மாத்திரைகள் கொடுத்தும் காய்ச்சல் சரியாகவில்லை. தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதை இயேசுவின் மகிமை பத்திரிகையில் சொல்வதாக பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். கர்த்தர் சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என் பெயர் மீனாள். என்னுடைய மகனுக்கு கண்ணில் வெடிமருந்து பட்டு அவன் மிகுந்த வலியோடும் கண் பார்வை இழந்தும் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். நான் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தேன். இதை சாட்சியாக இயேசுவின் மகிமை பத்திரிகையிலும் அறிவிப்பதாக பொருத்தனையோடு தேவனை நோக்கி ஜெபித்தேன். கர்த்தர் மனமிறங்கி என்னுடைய மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். என் பெயர் குணசீலி, தூத்துக்குடி மாவட்டம். என்னுடைய சகோதரிக்கு 2 முறை குழந்தை இறந்தே பிறந்தது. நாங்கள் யாவரும் மிகவும் வேதனையோடு காணப்பட்டோம். 3வது முறையாக என் சகோதரி கருவுற்றிருந்தால் நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபித்தோம். கர்த்தர் கிருபையாக ஆபரேஷன் மூலமாக ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்கள் தங்களுக்கு மேலானவர்களை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கிற ஒரு சகோதரன் தன் மேலதிகாரியிடமிருந்து தனக்கு ஏதாவது தயவு கிடைக்காதா என்று எதிர்பார்க்கிறான். அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் நாட்டின் அதிபதியாக இருக்கிறவர்களிடத்திலிருந்து தங்களுடைய தலைமையினிடமிருந்து எங்களுக்கு ஏதாவது நன்மை உண்டாகாதா என்று சொல்லி அந்த அதிபதிகளை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆம், இவ்விதமாக தன்னுடைய நன்மைக்காக தன்னுடைய மேன்மைக்காக ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா என்று தங்களுக்கு மேலான மனிதர்களை நோக்கி பார்க்கிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் என்னை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படும். நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தகப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பூமி முழுவதும் உள்ள மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார். இதோ ராஜாவாக இருந்தாலும் சரி, அல்லது நீ சேவகனாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அல்லது இதோ சாதாரண ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். என்னை நோக்கி பார்த்தால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு. இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை. எப்பேற்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது என்னைத்தான். ஏனென்றால் நான் தான் சர்வத்தையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாரையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். என்னை நோக்கி பாருங்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா மக்களையும் பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமும் யாரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம்? இயேசுவை வணங்குகிற நாம், இயேசுவையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நாம் யாரை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம்? சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போமா? மார்க்கு 4 அதிகாரம் 35 வசனம் முதல் 41 வசனம் வரை நாம் வாசிப்போம் என்றால் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோடு கூட ஒரு படகிலே அமர்ந்து அக்கரைக்கு பிரயாணமாக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த படகின் ஒரு கரையோரத்திலே தலையணையை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். சீசர்கள் தண்டு வலித்து படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நடுக்கடலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பயங்கர புயல் காற்று வீசுகிறது. கடல் அலைகள் மலையை போல கொந்தளிக்கிறது. படகானது மேலும் கீழுமாக அசைகிறது. எங்கே தண்ணீர், கடல் தண்ணீர் உள்ளே புகுந்து படகு கவிழ்ந்து விடுமோ என்று சொல்லி சீசர்களெல்லாம் பயப்படுகிறார்கள். கடல் அலையை பார்த்து பயப்படுகிறார்கள். கடல் சீற்றத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். அலைகளின் கொந்தளிப்பை பார்த்து பயப்படுகிறார்கள். பயங்கர சூறாவளியை கண்டு பயப்படுகிறார்கள். பிரச்சனைகள் வரும்போது எல்லா மனிதர்களும் பயப்படுவது உண்மைதான். ஆனால் பயப்படுகிற இவர்கள், இந்த சீசர்கள், தங்களோடு படகிலே இருப்பது யார்? நம்மோடு கூட இந்த படகிலே வருவது யார்? எத்தனை அற்புதங்களை செய்த, அதிசயங்களை செய்த தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த படகில் தானே நம்மோடு கூட இருக்கிறார்.
என்று அவர்கள் முதலில் சிந்திக்கவில்லை. தங்களுக்கு எங்கே பிராண அபாயம் வந்து விடுமோ, மரணம் நேர்ந்து விடுமோ பயந்த பொழுதுதான் அவர்கள் சிந்திக்கிறார்கள், நம்முடைய படகில் தானே இயேசு இருக்கிறார், நாம் அவரிடத்திலே போவோம் என்று இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களாக மாறுகிறார்கள். பயங்கரமான போராட்டத்தின் நடுவிலே, அந்த மரண பயத்தின் நடுவிலே அவர்கள் கடைசியாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஓடி வருகிறார்கள். இயேசுவிடம் வந்தவர்கள் அவரை எழுப்பி சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் மடிந்து போகிறோமே, அது உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவை எழுப்பி கேட்கிறார்கள். இயேசு அதற்கு என்ன சொன்னார்? உடனடியாக அவர் காற்றையும் கடலையும் பார்த்தார். பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. இயேசு சொன்ன மாத்திரத்திலேயே பயங்கர சூறாவளி நின்றுவிட்டது, கடல் அலைகளின் சீற்றம் நின்றுவிட்டது, மலை போல எழுந்த அலைகள் அப்படியே அமர்ந்து விட்டது. இப்பொழுது சீசர்கள் சந்தோஷப்பட்டவர்களாக, அதே நேரத்திலே மிகவும் பயந்தவர்களாக இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்டார். எதற்காக இயேசு இப்படி கேட்க வேண்டும்? எத்தனை அற்புதங்களை உங்கள் கண்கள் காண செய்திருக்கிறேன், உங்கள் நடுவிலே எத்தனை அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமான செயல்களை செய்திருக்கிறேன். அப்படி இருக்க இந்த பயங்கரமான புயலை கண்டு நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நான் உங்களோடு கூட இல்லையா? உங்களை விட்டு விடுவேனா? நீங்கள் சாக விட்டு நான் மட்டும் உயிரோடே இருப்பேனா? ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வரவில்லை? நான் உங்களை காப்பாற்றுவேன் என்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரவில்லை? முதலாவது அப்படிப்பட்ட சிந்தனை இல்லாமல் போனது ஏன் என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறவராக இருக்கிறார். அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்களாம், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு பயப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்களாம். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் சரி, இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக வைத்திருக்கிறவர்களும் சரி, தங்களுடைய குடும்பத்திலே கஷ்டங்கள் வரும்போது அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது கலங்கி விடுகிறோம். கலங்கி விடுகிறது மட்டுமல்ல, நாம் முடிந்து போனோம், நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று எண்ணுகிறோமே தவிர, நாம் யாரை வணங்குகிறவராக இருக்கிறோம்? நம்மோடு இருப்பவது யார்? நம்மோடு இருப்பவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அல்லவா? இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் நம்மை பார்த்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இருக்கிறாரே. இப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலேயும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்ட சீசர்களைப் போல இன்றைக்கும் சிலர் கேட்கிறார்கள். இயேசுவுக்கு கண் தெரியவில்லை, நான் ஜெபிப்பது அவர் காது கொடுத்து அவர் கேட்கவில்லை, அவர் கண்ணிருந்தும் காணாதவராக இருக்கிறார், எங்களை குறித்த கவலை அவருக்கு இல்லவே இல்லை என்று சில கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாக சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். அதை விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி அவர்கள் கூப்பிடுவார்களே, ஆனால் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன இயேசுவை நோக்கி அவர்கள் பார்ப்பார்களே, ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு வந்திருக்கிற எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன
நம்முடைய தேவனையே நம்முடைய பிரச்சனைகளின் நடுவிலே பார்க்க வேண்டும். கடல் கொந்தளிப்பை சீசர்கள் பார்த்து பயந்தார்கள். கடலின் சீற்றத்தை பார்த்து, பயங்கர சூறாவளியை பார்த்து, இதோ நமக்கு மரணம் சமீபித்து விட்டது என்று சொல்லி பயந்தார்கள். அதை போல நாம் பயப்படக்கூடாது. நம்மோடு இயேசு இருக்கிறார், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய இக்கட்டிலே அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவரிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே இயேசு நம்மை விடுவிக்கிற தகப்பன் இருக்கிறார். இந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போமா? இப்பொழுது நாம் அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழங்களிலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்களின் மூலமும் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். சீசர்களைப் போல அவரிடத்திலே சென்று உதவி செய்யும்படியாக நாம் கேட்போமா? எங்கள் அன்பு இயேசப்பா, எங்கள் அருமை பிதாவே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரே. இதோ நாங்கள் எங்கள் இக்கட்டிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்கள் வியாதியின் நடுவிலே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான துன்பங்களிலே, வேதனைகளிலே, சோதனைகளிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையின்படியே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்றைக்கு கடல் அலையையும் பயங்கர சூறாவளியையும் கண்டு பயந்த சீசர்கள் கடைசியாக உம்மை நோக்கி பார்த்தார்கள். உம்மிடத்திலே வந்தார்கள். உம்மிடத்திலே தங்களுடைய வேதனைகளை சொன்னார்கள். நீர் உடனே உம்முடைய வார்த்தையினாலே அவர்களுக்கு வந்த பயத்தை நீக்கினீர் அல்லவா? அதே போல இன்றைக்கும் அது பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கேட்பீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஐயா. உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. அவர்கள் வேண்டிக் கொள்கிறதை அருளி செய்வீராக. எல்லா பயத்துக்கும் அவர்களை நீங்களாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை உம்முடைய நாம மகிமைக்காக அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக வைப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்குரிய மகிமையை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.
மகிமை மாதாந்திர பத்திரிகை உங்களுக்கும் வேண்டுமா? மேலும் உங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் ஆர். அம்ப்ரோஸ், இயேசுவின் மகிமை, 14/2, திருச்செந்தூர் ரோடு, பாளையம் கோட்டை, திருநெல்வேலி 2. தொலைபேசி எண் 9944141091 மற்றும் 9787502027.